பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடை பொறுத்தளவு நம்ம ராஜி வந்து டியூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதற்கான வேலையை இப்போ தான் செய்யவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டியூஷன் எடுக்கணும் அப்படின்னாவே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ராஜியாக போயிட்டு எல்லாத்துக்கிட்டேயும் உங்கள் பிள்ளைங்களை எங்கள் வீட்டுக்கு படிக்க வர வைங்க, நான் டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்க முடியும்? நேராக வந்து நம்ம பழனி சித்தப்பா கிட்ட தான் வராங்க. வந்தவங்க நேராக உதவி கேட்காம நம்ம பழனி சித்தப்பாவை பார்த்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது, அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கவனிக்கிற நம்ம கதிர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி ஏதோ ஐஸு வைக்கிறா, பார்த்து உஷாராக இருந்துக்குங்க அப்படின்னு எச்சரிக்கை செய்கிறாரு. ஆனாலும் வந்து நம்ம பழனி அதெல்லாம் நம்பவே இல்லை. கடைசியாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இவங்களெல்லாம் தெரியும்ல, அவங்க பிள்ளைங்களெல்லாம் நான் டியூஷனுக்கு என்கிட்ட சேர்த்து விட்றீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜி பழனிக்கிட்ட உதவி கேட்குறாங்க. ஸோ பழனியும் சும்மா இல்லை, சரி நான் அப்படி சேர்த்து விட்டேன்னா எனக்கு என்ன கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 10 பேரை சேர்த்து விட்டிங்கன்னா அதில் ஒரு ஆள் கமிஷனை நீங்கள் எடுத்துக்கிங்க அப்படின்னு நம்ம ராஜியும் டீல் பேசுகிறாங்க. பழனியும் ஓகேன்னு சொல்லிடுறாப்புல. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீனாவையும் செந்திலையும் காமிக்கிறாங்க. நம்ம மீனாவும் செந்திலும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை போய் ரீச் ஆகி ஹோட்டலில் போய் உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மீனா வந்து கோமதிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி சென்னைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற நம்ம தங்கமயிலும் வாங்கி ஃபோன் பண்ணி தன்னோட ஃப்ரெண்டு சென்னையில் தான் இருக்கிறாங்க, நீங்கள் வேணும்னா அவங்கள போய் பாருங்கள், அவங்க எந்த உதவி வேணுமாலும் செய்வாங்க அப்படி இப்படின்னு பில்டப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நான் இருக்க போதே 2 நாள் தான், நான் எதுக்குங்க அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணணும் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறதுக்கு நம்ம மீனா பதிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக நம்ம பாண்டியனுக்கிட்ட ஃபோன் போனது தான் சும்மா செந்திலுக்கு அட்வைஸாக பண்ணி திள்ளிடுறாரு. 1000 ரூபா கொடுத்துருக்கேன், அதை வச்சுக்கிட்டு நீ தாராளமாக செலவு பண்ணு, அந்த புள்ள கேட்குறதெல்லாம் வாங்கி கொடு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. 1000 ரூபாவை கொடுத்துக்கிட்டு இவர் கொடுக்குற பில்டப்பு பயங்கரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இங்கே காமிக்கிறாங்க. நம்ம பழனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நேரடியாகவே வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு வந்துடுறாரு. ராஜிக்கிட்ட வந்து இங்கே பார்த்தியா நீ சொன்ன வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு வந்துட்டாரு. இதை பார்க்குற தங்கமயிலுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. எங்கே நம்ம சிக்கலில் மாட்டிக்க போகிறோமோன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன கூத்து நடக்க போகுதுன்னு.